பரபரப்பான காலை வேளைகளில் பள்ளிகளுக்கும் அலுவலகத்திற்கும் செல்பவர்கள் அவசரத்தில் காலை உணவை தயாரிப்பதே பெரும்பாடு ஆகிவிட்ட நிலையில், அப்படி அதை தயாரித்தாலும் அதை சாப்பிடாமல் செல்வதே பலரின் இயல்பு. காலை உணவை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்க கூடாது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதிலும் காலை உணவில் கண்டிப்பாக ஒரு சத்தான உணவுப் பொருள் சேர்ந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி சத்தான ஒரு உணவுப் பொருளை எளிதாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு முட்டை உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த முட்டையானது நம் உடலுக்கான முழு ஆற்றலுக்கும் உத்தரவாதம் தருகிறது. இந்த முட்டை உணவுகள் எளிதில் செய்துவிடக்கூடியவை. அதிலும் காலையில் பரபரப்பான நேரத்தில் மிக எளிதில் இந்த முட்டை உணவை தயாரித்து நாம் உண்டுவிடலாம். அப்படி காலை உணவில் தினமும் ஒரு முட்டை சேர்த்துக் கொண்டால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். தினமும் ஒரு முட்டையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் உடலால் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக தரமான புரதச்சத்து சுமார் 6 கிராம் ஒரு முட்டையில் இருக்கிறது. முட்டையின் மஞ்சள் கருவில் வைட்டமின் டி உள்ளது. இந்த வைட்டமின் டி ஆனது நம்முடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை சேர்க்கிறது. முட்டையில் இருக்கும் லூடின் மற்றும் சியாங்தின் இவைகள் கண் நோய்கள் வராமல் கண்புரை ஏற்படாமல் தடுக்கிறது. முட்டை உடல் எடையை குறைப்பதற்கும் உதவி செய்கிறது. ஆகையால் நம் அன்றாட உணவில் தாராளமாக இதை சேர்த்துக் கொள்ளலாம். நமக்கு தினமும் 300 மில்லிகிராம் வரை கொழுப்புச்சத்து தேவை. இதில் 62% வரை ஒரு முட்டை ஈடுகட்டுகிறது. நம்முடைய உடலுக்கு கெட்ட கொழுப்புகளால் தான் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த முட்டையில் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. அதனால் எந்தவிதமான கோளாறுகளும் முட்டையால் ஏற்படாது. இதன் அளவானது ஒவ்வொருவருடைய உடல்வாகுக்கு ஏற்ப மாறுபடும். உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள், கடுமையான உடற்பயிற்சி செய்பவர்கள் ஒரு நாளைக்கு முட்டையின் 6 வெள்ளைக்கருவையும் 2 மஞ்சள் கருவையும் கொண்ட உணவுகளை சாப்பிடலாம். இதனால் சதைகள் நன்கு வலுப்பெறும். ஆனால் உடல் உழைப்பு அதிகமில்லாதவர்கள் நாள் ஒன்றுக்கு 1 முட்டை என்ற விகிதத்திலேயே சாப்பிட வேண்டும். ஏனென்றால் மற்ற உணவுகளிலிருந்தும் கொழுப்பு சத்துகள் நம்முடைய உடலுக்கு கிடைப்பதால் இதனை அவரவர் தேவைக்கேற்பதான் சாப்பிட வேண்டும். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் முட்டை சாப்பிடுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதனால் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முட்டையுடன் கோதுமை பிரெட் மற்றும் காய்கறிகள் தான் சத்தான கூட்டணி. இறைச்சி, சீஸ், வெள்ளை பிரெட் ஆகியவற்றை இதனுடன் சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். ஆனால் முட்டையுடன் சேச்சுரேட்டட் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது சிறந்ததல்ல. இதன் வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. மஞ்சள் கருவை நீக்கிய ஆம்லெட், அவித்த முட்டையாகவும் சாப்பிடலாம். ஆரோக்கியமான இதயத்திற்கு தரமான புரதச்சத்தும் அவசியம். எனவே முட்டை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம். தினம் ஒரு முட்டை, நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சி இவைகள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.